உடல் உறுப்பு தான வாரம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்புவோர் பெயர்களை பதிவு செய்யும் வகையில் ஒரு இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டது. உடல் உறுப்பு தானம் செய்ய விரும்புபவர்கள் www.transplant.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களை பற்றிய தகவல்களை பதிவு செய்யலாம். அவர்கள் தங்களது உடல் நலன் குறித்த அடிப்படை தகவல்களை அளித்தால் அவர்களை பற்றி மருத்துவர்கள் மதிப்பீடு செய்ய ஏதுவாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர். இதனிடையே சென்னை அப்போலோ மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் 2 நுரையீரல்களும் இதயமும் செயலிழந்த நிலையில் உறுப்பு மாற்று சிகிச்சை மூலம் மறுவாழ்வு பெற்ற தேவநயலி என்பவர் கலந்து கொண்டார். உறுப்புகளை தானம் செய்தவர்களுக்கு அவர் கண்ணீருடன் நன்றி தெரிவித்தார். I had got my heart and both the lungs transplanted, but today I'm very emotional because I'm seeing a different set of gathering today. உறுப்பு மாற்று சிகிச்சைகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், 2008ஆம் ஆண்டு முதல் இதுவரை 865 பேரிடம் இருந்து 4995 உடல் உறுப்புகள் பெறப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.